வா வா. எங்க சொன்னா கேளு வா. என்ன? ஏய், என்னடா பண்ற? சத்தம் போடாத, அமைதியார். இவங்க 2 பேருக்கு நடுவுல ஏதோ பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்துல தனியா வர்றாங்கன்னா பிரச்சனையை பேசி தீக்கிறக்காக தான் இருக்கும். என்னன்னு கவனிப்போம். எதுக்கு என்ன தனியா கூட்டிட்டு வந்த? அது ஒரு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நமக்குள்ள என்ன முக்கியமான விஷயம்? ஏன் கார்த்தி, ஏன் இப்படி எரிஞ்செரிஞ்சு விழுற? என்கிட்ட உனக்கு அன்பாவே பேச தெரியாதா? அன்பாவா? உன் கிட்டயா? பேசுனதெல்லாம் போதும், விஷயத்த சொல்ல. நான் கர்ப்பமா இருக்கேன். என்ன? ஓவர்டேக் பண்ணிட்டாயா? ஓ, இதுதான் அதுவா? இவ டெஸ்ட் பண்ண கிட்டதான் நம்ம பார்த்து தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் போலயே. எப்படி? எப்படின்னா என்ன அர்த்தம் கார்த்தி? ஏன் இது உன் குழந்தை இல்லைன்னு உனக்கு சந்தேகமா இருக்கா? ஏய், நான் அப்படி சொல்ல வரல. அப்புறம் இங்க பாரு பிருந்தா, இது சரியா வராது. இப்போ எதுக்கு குழந்தை? இல்ல, புரியல. கல்யாணம் ஆகி இவ்வளவு நாள்ல நமக்கு ஒரு குழந்தை இல்லைன்னு நம்ம எவ்வளவு ஏங்கி இருப்போம் கார்த்தி. இதனால நமக்குள்ள எவ்வளவு சண்டை வந்திருக்கு. எத்தனை டாக்டரை பார்த்திருக்கோம், எத்தனை தடவை பிரெக்னன்சி கிட் வாங்கி டெஸ்ட் பண்ணி தூக்கி போட்டிருக்கோம். இப்போ அதுவா ஒரு நல்லது நடக்க போகுது, எதுக்கு குழந்தைன்னு கேக்குற? கார்த்தி, நம்ம 2 பேரும் சண்டை போட்டதெல்லாம் போதும். எல்லாத்துக்கும் இதோட ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிடலாம். இந்த குழந்தைய வச்சாவது நம்ம திரும்ப சேர்ந்துடலாம் கார்த்தி. கார்த்தி, ப்ளீஸ். பிருந்தா, இனிமே நமக்குள்ள எதுவுமே சரியாகாத. எத்தனை பிரச்சனை நம்ம 2 பேருக்குள்ள. ஏன்னா உன் கேரக்டரே அதுதான். அந்த கேரக்டர் எப்பவுமே மாறாத. நீ அதை மாத்திக்கவும் மாட்ட. அது மாறாத வரைக்கும் நம்மளால சேர்ந்து வாழவே முடியாது. பிருந்தா, இங்க பாரு, நீ ரொம்ப டாக்ஸிக்கா இருக்க. அத நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. உன் கூட எல்லாம் எப்படா சேர்ந்து வாழ்வோம்னு நினைச்ச காலெல்லாம் எப்பவும் மலை ஏறி போச்சு. இப்போ சீரியஸா சொல்றேன், எப்படா உன்னை விட்டு பிரிவோன்னு காத்துட்டு இருக்கேன் நானு. இதனாலதானே நம்ம டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்கோம். உன் கூட எல்லாம் எப்படி மனுஷன் வாழுவோம்? பிரிய போற நமக்கு எதுக்கு குழந்தை? அப்புறம் பாவம், அது அப்பாவும் இல்லாம அம்மாவும் இல்லாம அந்த கொடுமையா நம்ம ஒரு உயிருக்கு கொடுக்க வேணாம். பிருந்தா, இங்க பாரு, நான் சொல்றேன், தயவு செஞ்சு இந்த குழந்தை ப்ளீஸ் நமக்கு வேண்டாம். எப்படி கார்த்தி, எப்படி உன்னால இப்படி எல்லாம் பேச முடியுது? உன் மனசு என்ன கல்லா? ஆமா, என்ன சொன்ன? நான் டாக்ஸிக்கா இருக்கனா? நான் உன்னை டார்ச்சர் பண்றேனா? நீ எவ்வளவு சுயநலமா இருந்திருக்க கார்த்தி. உனக்கு உன் சந்தோஷம் தான் முக்கியம், உன் சொகுசு முக்கியம். அதுக்காக நீ எவ்வளவு கடன் வாங்கியிருக்க. அத பத்தி நான் கேட்டா நீ சண்டை போடுற. உன் பிசினஸ்ல நீ கொஞ்சமாவது வெளிப்படையா இருந்தியா? உன்னோட பர்சனல் லைஃப்லயும் நீ நேர்மையா இல்ல, உன் ப்ரொஃபஷனல் லைஃப்லயும் நீ நேர்மையா இல்ல. உன் பிஏ ஒருத்தி இருந்தாலே ஜாஸ்மின், அவ கூட நீ போட்ட ஆட்டோலாம் எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? ஏய், பைத்திய மாதிரி பேசாதடி. லூசு மாதிரி. அவளுக்கும் எனக்கும் பிசினஸ தாண்டி எந்த ரிலேஷன்ஷிப்புமே கிடையாதுங்க. இங்க பாரு, அவளுக்கு என் மேல சின்னதா ஒரு கிரஷ் இருந்தது. ஆனா நான் ஒத்து வராதுன்னு அத நான் எப்பவோ சொல்லிட்டேன்டி.
ஒரு பையனை பார்த்து ஒரு பொண்ணு ஆசைப்படுறத தப்புன்னு எப்படி சொல்ல முடியும்? ஓ, பையனை பார்த்து ஆசைப்படலாம், ஆனா கல்யாணமான ஒருத்தரை பார்த்து ஆசைப்படக்கூடாதுல்ல? நீ அந்த அளவுக்கு அவளுக்கு இடம் கொடுத்திருக்க, அதனாலதான் அவ ஆசைப்பட்டிருக்கா. ஏய் நிறுத்துடி. இத பத்தி எத்தனை தடவை சொன்னாலும் நீ புரிஞ்சுக்க போறதே கிடையாது. நான் என்ன அவ கூட அப்படியே ஓடி போயிட்டானா? ஏய், இப்ப வரைக்கும் உன் கூட தானே வாழ்ந்துகிட்டு இருக்கேன். பெருசா பேச வந்துட்டா. பிருந்தா, எப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் லைஃபுக்குள்ள சந்தேகங்கிறது ஒண்ணு வருதோ அப்பவே எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். இதுக்கப்புறம் பேட்சப்லாம் பண்ணவே முடியாது. நான் இப்படியே போறேன். நீ உன் லைஃப பாத்துக்கோ. சீக்கிரம் நாம பிரியறதுக்கான வழிய பாப்போம். கார்த்திக், ப்ளீஸ் ப்ளீஸ் கார்த்திக், பாஸ்ட் இஸ் பாஸ்ட் கார்த்திக். எனக்கு இந்த குழந்தைய பெத்துக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு கார்த்திக். இந்த குழந்தைக்காகவாவது நம்ம சேரலாம்ல. பழசு எல்லாத்தையும் மறந்துடலாம் கார்த்திக். எனக்கு உன் கூட வாழ விருப்பம் இல்ல. சோ இந்த குழந்தைய வச்சு என்ன கட்டி போற பிளான்லாம் வேணாம். இப்பவே இதுக்கப்புறம் உண்டான வழிய பாரு. ஏய் பேச கார்த்திக், கார்த்திக், கார்த்திக். ஏய், என்னடா இது? ஏதோ ஒரு பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்காங்க போல. இதுங்களை இப்படியே விட்டா ரொம்ப தப்பாயிடும். நம்ம தான் சரி பண்ணணும். சரி, நான் பிருந்தா கிட்ட பேசுறேன். பேச இதுங்களுக்கு அட்வைஸ் தேவையில்ல. இதுங்களுக்கு தேவை ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட், அவ்வளோதான். ஒரு சின்ன ஆக்ஷன் பிளாக், அதை வச்சு இதுங்களை மாற்ற முடியும். இதுங்களை நான் பார்த்துக்கிறேன், நீ ஃப்ரீயாக விடு. வாங்க பார்ட்னர், வாங்க. என்ன பார்ட்னர், அந்த மார்ன செய்யறதுக்கு இவ்வளவு லேட்டா வருவீங்க? ஒன்னா 2 ரூம் போட சொன்னே, போட்டியா? அதெல்லாம் போட்டாச்சு. ஆமா, ஒரு ரூம் உங்களுக்கு, இன்னொரு ரூம் யாருக்கு? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். ஓகே. நீ முதல்ல இன்னைக்கு நைட்டு எல்லாரும் கோவில்ல இருக்க மாதிரி பார்த்துக்கணும். மத்தத நான் பார்த்துக்கிறேன். கோயில் என்ன பிளானு? அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது. சொன்னது செய். ஓகே. எப்படியா இருந்தாலும் நீங்க பெருசா பிளான் பண்ணுவீங்க. எனக்கு மீரா என் கைக்கு வந்தா போதும். அந்த குடும்பம் பழையபடி பிரிஞ்சு நிக்கணும், அவ்வளவுதான். உனக்கு வேண்டியது நடக்கும், நீ கவலைப்படாத. சரி, ஹோட்டல் அட்ரஸ்? இதா. ஏய் சார். வண்டி எடு. சார். அப்படி என்ன பண்ண போறான்?
ம். ஆரம்பிக்கலாமா? என்னத்த காலை கட்டு. ஏய், டேய் என்னடா பண்ற? இந்த காலை கொடு. ஏய், ஏய் நீ எதுக்குடா இதெல்லாம் பண்ற? நீ வண்டியில ரொம்ப நேரம் டிராவல் பண்ணி வந்தா ம். உன் கால் வலிக்கும்னு மாறன் தான் சொல்லுச்சு. இந்த எண்ணெய போட்டு வலிச்சு விட்டேன்னு வச்சுக்கேன், கால் வலி எல்லாம் பறந்து போயிடும். நீ கால் ஏய் வலிக்கு- அதெல்லாம் பரவாயில்ல. நான் பண்ணாம வேற யார் பண்ணுவா? எனக்கு வலிலாம் ஒண்ணும் இல்லடா. ஷூ. ம். டேய் கத்தி, சொல்லுப்பா. உங்க அப்பா அம்மாலாம் எங்கடா இருக்காங்க? அப்பா பிறந்த 3 நாளே தவறிட்டாரு. எனக்கு அம்மா மட்டும்தான். அதுதான் என்ன வளர்த்துச்சு. நான் வேற உயரம் ரொம்ப கம்மியா இருப்பேனா, எல்லாரும் என்ன கேலி பண்ணுவாங்க. அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் எனக்கு. ஏன்பா, நான் இப்படி பிறந்தது ஏன் தப்பா என்ன? இல்லப்பா. ஆளுக்கு என்ன தலையிலேயே அடிப்பாங்க. எல்லாரும் என்னை விட வளர்த்தியா இருப்பாங்களா, அவங்கள திருப்பி அடிக்கிறதுக்கு கூட பயம். என்னை பத்தி கவலைப்பட்டு எங்க அம்மாவும் போயிடுச்சு. ஒருத்தர் கூட எதுவும் உதவி செய்யல. அப்ப கூட என் மேல யாரும் பாவம் பார்க்கல. என்ன அடிச்சுக்கிட்டே இருப்பானுங்க. ஒரு நாள் கோவத்துல திருப்பி அடிச்சிட்டேனா நானு. என்னை பார்த்து எல்லாரும் பயந்துட்டானுங்க. ம். எனக்கு அந்த நேரத்துல புரிஞ்சுது, பயம்தான் உதவுன்னு. ம். அந்த பயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த பயத்தாலே எனக்கு வேலையும் கிடைக்கல, பொழைக்க வழியும் தெரியல. எந்த வேலையும் கிடைக்காம பிட் பாக்கெட் அடிக்க ஆரம்பிச்சேன். ஏன் நேரம் நான் பிட் பாக்கெட் அடிச்ச ஆளை எவனோ கொண்டு போட்டான். அந்த கொலைகேச தூக்கி வேற யாரும் கிடைக்கலன்னு என் மேல போட்டானுங்க. ஐயோ. எனக்கும் சொந்த பந்தம்னு யாரும் கூட இல்லையா, ம். நானும் ஜெயிலே இருந்துட்டேன். அங்கேயும் என்ன நிறைய பேர் கிண்டல் பண்ணானுங்க தான். உன் பையன் மாறனு, அங்கதான் அவரை பார்த்தேன். என்ன அந்த ஜெயில எல்லாரும் கிண்டல் பண்ணாங்க. ஆனா தலைதான் என்ன மனுஷனா மாத்தி, டேய் உன்னாலேயும் ஊர்ல இருக்க 4 பேர் மாதிரி வாழ முடியும்டா அப்படின்னு என் மனசை மாத்தி இங்க கூட்டியாந்துச்சு. அதுக்கு எப்பவும் நான் அது கூடவே இருக்கணும். ஏன்னா அது எங்கேயுமே தனியா விடாது. ம். அந்த மாதிரி ஒரு பாசம். உன் புள்ள இருக்குல்ல, அதை நீ எப்படி திட்டியோ ஏதா திட்டியோ அதெல்லாம் எனக்கு கவலையே இல்லை. நீ எப்படி வேணா நினைச்சுக்கோ, அது எனக்கு இன்னொரு அம்மா மாதிரிப்பா. எல்லாரும் என்கிட்ட இருக்க குறையதான் பார்த்தாங்க. ஆனா என் அம்மா இருக்குல்ல, எனக்கு என்ன குறை, நான் என்ன கலர் எதையும் பார்க்கல. முழுக்க முழுக்க பாசத்தை மட்டும்தான் காட்டும். எங்க அம்மாக்கு அப்புறம் உன் புள்ள மாறந்தான் நான் அந்த மாதிரி பார்த்துச்சு. டேய் நீயும் என் புள்ளதான்டா. உனக்கு இவ்வளோ பெரிய குடும்பம் இருக்கு. அது அது வந்து உன்னை நம்ம கடையிலே உட்கார வச்சு நானே உனக்கு தொழில் கத்து கொடுத்து ஆளாக்கி ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கட்டி வைக்கிறேன். சரியா? ம்? டேய் ஏண்டா ஏண்டா அழுற? டேய் கத்தி, ஏய் அழாதடா கத்தி, அழாத. உட்காரு. மாற ஏன் இப்படி இருக்குன்னு எனக்கு இப்பதான்ப்பா புரிஞ்சுது. ம். ஏன்னா அது உன் வளர்ப்புங்க. டேய் என்ன அழுதுட்டு இருக்கியா? என்ன என்னாச்சு? நான் நீதான் இவனை அழ வச்சிட்டு இருக்கியா? சும்மா இருக்க மாட்டியா? ஏன்டா அழுற? கண்ணத்தோட முதல்ல அழாதடா. இங்க பாரு, நீ எப்பவும் கலகலன்னு சிரிச்சுக்கிட்டு எல்லாரையும் கலாச்சிக்கிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு ஜாலியா ஓடிக்கிட்டே இருந்ததா பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். அழாதடா கண்ணத்தோட, நாங்களாம் இருக்கோம்ல, அழாத. சரி பார், இப்ப எவ்வளவு அழகா இருக்க. சிரிச்சுக்கிட்டே இருடா, சந்தோஷமா இரு. நான் சொல்லுனா டேய்
நாங்க இருக்கோம்டா, கவலைப்படாதடா. எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்னா. எனக்கு உன் கூட வாழ விருப்பம் இல்ல. சோ இந்த குழந்தைய வச்சு என்ன கட்டி போற பிளான்லாம் வேணாம். இங்க பாரு, நான் சொல்றேன், தயவு செஞ்சு இந்த குழந்தை ப்ளீஸ் நமக்கு வேண்டாம். பிருந்தா, அக்கா சாப்பிடலையா நீ? என்னடி சாப்பிடாம ரூம்குள்ள தனியா உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்க? வலிமா வந்து கூப்பிட்டாங்களா? பசிக்கலன்னு சொன்னியாமா? ஆமா. 8 மணிக்கு சாப்பாடு ரெடி ஆகும்னு சொன்ன 7 மணிக்கே தட்டு எடுத்துட்டு வர ஆள் நீ. உனக்கு பசிக்கலையா? மத்தியானமும் நீ ஒழுங்கா சாப்பிடல, இப்பவும் பசிக்கலன்னா என்ன அர்த்தம்? அக்கா ப்ளீஸ் எனக்கு வேண்டாம். ஒழுங்கா ஃபர்ஸ்ட் சாப்பிடு. இல்ல உடைச்சிருவேன். சாப்பிடு. நீ சாப்பிட மாட்ட. அக்கா சாப்பிடு. போதும்க்கா. 4 வாய் கூட நீ சாப்பிடலடா. சாப்பிடு. பிருந்தா, உனக்கு ஞாபகம் இருக்கா? நீ அடிக்கடி வீட்டுல யாருக்கிட்டயாவது கோச்சுக்கிட்டு சாப்பிடாம மூலையில உட்காந்துருப்ப. அப்பெல்லாம் நம்ம அண்ணன் என்ன பண்ணணும்னு ஞாபகம் இருக்கா? நம்ம சாகுல் பாய் கடை இருக்குல்ல, அங்க சுட சுட சால்னாவும் தலைக்கறி வாங்கிட்டு வந்து உனக்கு ஊட்டும். அத பிசைஞ்சு ஒரு வாய் வச்சதும் போதுமே, எவ்வளோ கோவம் வந்தாலும் பட்டுன்னு உனக்கு கரைஞ்சு போயிடும். எவ்வளோ சோகம் இருந்தாலும் அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு சந்தோஷமா சாப்பிட ஆரம்பிச்சிருவ. இது எல்லாமே நேத்து நடந்த மாதிரி இருக்கு. பிருந்தா, நம்ம கூட இப்ப அண்ணன் இல்ல, கண்மணியும் கிடையாதுன்னு ஃபீல் பண்ணாத. உனக்கு அண்ணனா இல்ல கண்மணியா இல்ல அம்மாவா இல்ல அப்பாவா? உனக்கு நான் இருக்கேன். உனக்கு நானும் எனக்கு நீயும் எப்பவுமே ஒத்துமையா இருக்கணும். நாமெல்லாம் ஒரே வயித்துல பிறந்து ஒரே குடும்பத்துல வாக்கப்பட்டு வந்திருக்கோண்டி. இது எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்காது. இதெல்லாம் நமக்கு கிடைச்ச குடுப்பனை. இந்தா. பிருந்தா, நமக்குள்ள எப்பவுமே எந்த ஒளிவு மறைவுமே இருக்கக்கூடாது. மனசுல என்ன கவலை இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. கவலைய மறைச்சு வைக்க வைக்க அது மிகப்பெரிய காயத்தை உண்டு பண்ணும். அதுக்கப்புறம் அது நம்மள கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சு நம்ம நிம்மதியவே கெடுத்துரும். இந்தடா இன்னொரு வாய். அவ்வளவுதான் அவ்வளவுதான், இதோட முடிஞ்சிச்சு. அவ்வளவுதான். அண்ணன் கூட இருந்தா எல்லாத்தையும் அண்ணன் கிட்ட ஷேர் பண்ணுவேன். நம்ம வீட்டுல இருக்கும்போது நம்ம 3 பேருமே எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிப்போம்ல. நீ நான் கண்மணிலாம் அந்த மாதிரி என்கிட்ட எப்பவுமே பேசலாமே. அப்போ உனக்கு என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணல. சரி பரவாயில்ல, உனக்கு எப்ப தோணுதோ அப்ப சொல்லு. அக்கா ஏ சரி சரி, ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்ல. அக்கா அழாத. இங்க பாரு, அழக்கூடாது சரியா? என்னடா ஆச்சு? அக்கா என்ன மன்னிச்சிருக்கா. நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்க்கா. எல்லாம் டிப்ரெஷன் தான்க்கா.
அக்கா, நான் இப்போ மாசமா இருக்கேன்க்கா. ஆனா அத கூட சந்தோஷமா சொல்ல முடியலக்கா. ஒண்ணு இல்லடா, இங்க பாரு. அக்கா, பிருந்தா, அழாத. வலிமா, பிருந்தா சொன்னதை கேட்டீங்களா? கேட்டு. நம்ம குடும்பத்துக்கு இன்னொரு வாரிசு வரப்போகுது வலிமா. ஆமா வீரா. பிருந்தா, எத்தனை டாக்டர், எத்தனை கோயில், எத்தனை விரதம், அது அத்தனைக்கும் இன்னைக்கு ஒரு பதில் கிடைச்சிருக்கு. பிருந்தா, இது எவ்வளவு சந்தோஷமான விஷயம். இத சொல்லாம நீ பாட்டுக்கு ரூமுக்குள்ளே உட்கார்ந்துகிட்டு இருக்க. வலிமா, என் குட்டி தங்கச்சி அம்மாவாக போறா. 7 வருஷம் கழிச்சு நம்ம குடும்பத்துக்கு கிடைச்சிருக்கிற நல்ல செய்தி இது. பிருந்தா, நீ எதுக்கும் கவலைப்படாத, நாங்க இருக்கோம். பிருந்தா, இது என்ன அழற விஷயமா? இதுக்கு போய் யாராவது அழுவாங்களா? எவ்வளவு சந்தோஷமான விஷயம், எவ்வளவு நல்ல விஷயம். இது நீ உடனே எல்லார்கிட்டயும் வந்து சொல்லிருக்கணும்ல. ஆமா, உன் புருஷனுக்கு இந்த விஷயம் தெரியுமா தெரியாதா? அவனுக்கு மட்டும் தெரிஞ்சிருந்தா இந்நேரத்துக்கு ஊரையே ரெண்டாக்கி இருப்பான். நீ சொன்னியா இல்லையா? கார்த்தி, கார்த்தி, என்ன என்ன பிருந்தா, நீ ஏன் ஒரு மாதிரி இருக்க? சந்தோஷமான விஷயம் தானே. கார்த்திய கூப்பிடுற, அவன் சந்தோஷப்படுவான். எல்லார்கிட்டயும் சொல்லலாம். உண்மையை சொல்லு, என்ன பிரச்சனை? இங்க பாரு, நானும் பாத்துக்கிட்டே தான் இருக்கேன். முன்ன மாதிரி நீங்க சந்தோஷமாவே இல்ல. விலகி விலகி இருக்கீங்க. 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க. பிருந்தா, ஏன் மேல சத்தியம், நீ இப்ப உண்மையை சொல்லிதான் ஆகணும். அக்கா, அது பிருந்தா, உண்மையை சொல்லுமா. அக்கா, கார்த்திக் இந்த குழந்தை வேண்டான்னு சொல்றாருக்கா.